அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேள்பாரி இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. இன்னையில இருந்து வேள்பாரிக்கு கிளைமேக்ஸ் ஆரம்பிக்குது. இன்னைக்கு இறுதியில இருந்து கிளைமேக்ஸ், வேள்பாரியோட கிளைமேக்ஸ். அடுத்த ஒரு 10 நாள்ல டோட்டலாவே வேள்பாரி முடிஞ்சிடும். இவ்வளவுதான் வேள்பாரி. நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எப்படியும் இந்த 46 எபிசோட கடந்து 47 எபிசோட் வந்துட்டோம். இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். 8 அல்லது 10 கேட்டுங்க. இப்ப நம்ம வேள்பாரிக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு வேள்பாரி வேர்ல்டு. இன்னைக்கு 47வது எபிசோடு. அதாவது கபிலரும் திசைவேலரும் எந்த இடத்துல போர் பண்ணணும் அப்படிங்கிற போர்க்களத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு இடத்த தேர்வு செய்யறதுக்காக தேர்ல ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. அதுலதான் நம்ம கடைசியா முடிச்சிருந்தோம். அதாவது போர்க்களத்தை தேர்வு செய்யறதுக்காக தேர்ல போயிட்டு இருக்கிறாங்க. அந்த தேரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஏற்கனவே குலசேகர பாண்டியன் சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதாவது எங்க போர் நடத்தணும் அப்படிங்கிறத நீ கொண்டு போய் தேர நிப்பாட்டுறா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க இடத்த தேர்வு செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கல் நாட்டோட நடுப்பகுதி கொண்டு போயிட்டு இருப்பான் அந்த தேர் ஓட்டுறவன். அதாவது நடுப்பகுதிக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் தேரை ஓட்டணும், அங்க போய் நம்ம இடத்த காமிக்கணும், இவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்த தேர்வு செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் தேரை ஓட்டிட்டு போவான். இந்த இடங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் இல்ல, போர் எந்த இடத்துல நடக்குதோ அதுக்கு யாருக்கு சாதகமா நடக்கலாம்ல, அதுக்காக போவான். அவன் போற பகுதி பூராவுமே வெங்கல் நாட்டு பகுதியா தான் இருக்கும். அது வெங்கல் நாட்டுல முக்கியமான நடுப்பகுதிக்கு போயிட்டு இருப்பான். வெங்கல் நாட்டோட பழைய அரண்மனை இருந்துச்சுல்ல, ஒரு கதையில நம்ம சொல்லியிருப்போம் முன்னாடி. மையூர் கிளார் ஒரு கதை சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த பழைய அரண்மனை ஒட்டி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த காமிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பான். ஆனா போயிட்டு இருக்கும் போதே அவன் நடு பகுதியில வெங்கல் நாட்டோட நடுப்பகுதிக்கு போயிட்டு இருக்கும் போதே திசைவேலர் கேட்பாரு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்பாரு. என் பேர் முடத்திருக்கல்ங்க அப்படின்பாரு. என்ன சொல்லு உன் பேர் திரும்ப சொல்லும்போது முடத்திருக்கல் அப்படிமா. நான் உன்னை எங்க கூட்டிட்டு போக சொன்னேன், நீ எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நான் 2 எல்லைக்கும் தாண்டி பரம்பு சார்பாவும் இருக்கக்கூடாது, பாண்டிய நாட்டு சார்பாவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ பாண்டிய நாட்டு சார்புல இருக்க வெங்கல் நாட்டு பகுதிக்கு போயிட்டு இருக்க, நீ தேரை விட்டு கீழே இறங்கு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தன்னோட சிஷ்ய பிள்ளைகளை பார்ப்பாரு. உங்கள யாருக்காவது தேர் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாரு. ஒருத்தன் ஓட்ட தெரியும் சொல்லுவான். நீ தேரை ஓட்டுன்னு சொல்லுவாரு. அது வரைக்கும் தேர் ஓட்டிட்டு இருந்த அந்த தேர் ஓட்டி வளவன், அதாவது வளவன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா தேர் ஓட்டின்னு தான் அர்த்தம். அதனால நீ அவன் பேர் நினைச்சுக்க வேணாம். அவன் பேர் முடத்திருக்கன். அவனை கீழே இறங்க சொல்லிடுவாரு. நீ என்ன பண்ற தெரியுமா, இப்ப கீழே இறங்கி பாண்டிய நாட்டுக்கு பரம்பு நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம உரிமை இல்லாத நிலம் ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லைங்க, அந்த இடத்த நோக்கி போயிட்டே இரு, உன் பின்னாடி தேர் வரும் அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டே போவாரு. அவனும் ஓடுவான். நல்ல வேலைப்பா, பெரிய தண்டனை எது கொடுத்துருவாருன்னு நினைச்சேன், நம்மள இடத்ததான் கண்டுபிடிக்க சொல்லி ஓட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே அவர் வரும்போது இவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் கண்ணு முன்னாடி இப்ப இருக்கிறது 2 வழிதான். ஒண்ணு வெங்கல் நாடு, அது பாண்டிய நாட்டோட பகுதி, அதுக்குள்ள போகணும். அதை தாண்டி போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெங்கல் நாட்டை விட்டு வெளியே போகணும். வெங்கல் நாட்டை விட்டு வெளியே போவான். வெளியே போகும்போது அவன் யோசிச்சு பார்ப்பான் சுத்தி முத்தி. கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஏற்கனவே பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட சிறுகுடி பகுதி. மேற்கு பகுதியில போனா பரம்பு நாட்டுக்கு உட்பட்ட பச்சைமலை தொடர் இருக்கு. இப்ப அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, மிச்சம் இருக்கிறது தெற்கு திசை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தெற்கு திசையை பார்த்து போவான். ஆனா தெற்கு திசையில தட்டியங்காடுன்னு ஒரு பகுதி இருக்குங்கன்னு சொல்லிட்டு அது மனுஷனே வாழ தகுதி இல்லாத பகுதி, பரவாயில்லையா அப்படின்னு கேட்பான். மனுஷனே வாழ தகுதி இல்லாத பகுதியா, பரவாயில்ல நீ போ அப்படின்னு ஓடும் சொல்லி துரத்துக்கிட்டே வருவார் இவரு. அங்க இருக்க பகுதி எப்படின்னா அது காத்து மட்டும் அதிகமா வீசக்கூடிய பகுதி. மனுஷன் அங்க போனதே கிடையாது. அங்க ஈக்கி மண்ணு, கருமண் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணுல நிறைய வகை இருக்கு. அப்படி ஈக்கி மண்ணும் கருமண்ணும் அதிகமா இருக்கக்கூடிய வெற்று புதர்களா இருக்கக்கூடியதான் அங்க இருக்கு. வெறும் புதர்களா இருக்கு, புற்றுகளா இருக்கு. புதர்னா எப்படின்னா மண் புதர், வெறும் தாவர புதர் கிடையாது, வெறும் மண்ணா இருக்கும், வெறும் புற்றுன்னு சொல்லுவோம் நம்ம இதுல. அதுதான் இருக்கு. அங்கதான் போகணுமான்னு கேட்டுட்டு வேற வழி இல்லாம அங்க ஓடுவான். மூச்சு வாங்கும். இவரும் துரத்திக்கிட்டே வருவாரு. அவன் ஓடி வளைஞ்சி கிட்டத்தட்ட மயக்கம் உழுவுற நிலைமைக்கே வந்துடுவான். அவன் எந்த திசையில போனானோ அந்த திசையில இருந்து நீ போயிட்டே இருக்கணும்னு சொல்லி தேர் ஓட்டன்னு சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாருன்னா, அவன் எந்த திசையில போய் கீழே உழுவுறானோ அந்த திசையில இருந்து ஒரு நாளிகை கணக்குக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு போகணும். ஒரு நாளிகை முடிஞ்சேன்னா வண்டியை நிப்பாட்டிடணும் பாரு. அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா தப்பு பண்ணவனே நமக்கு வழியை காட்டட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அவன் ஒரு இடத்துல விழுந்துருவான். திசைவேலரோட மாணவன்கிட்ட நீ தேர கரெக்டா அங்கிருந்து ஒரு நாளைக்கு போகும்பாரு. அங்கிருந்து ஒரு நாளைக்கு ஓட்டிட்டு போவான். அவன் ஏதோ பேர் சொன்னான், இந்த இடத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்பாரு திசைவேலர். அது பேர் தட்டியங்காடு அப்படிமா. அப்ப இனிமேல் தட்டியங்காடு தான் நம்ம போர்க்களம் அப்படின்னு திசைவேலர் சொல்லுவாரு. தட்டியங்காடு தகவல் வந்த உடனே குலசேகர பாண்டியன் முதல் வேலையே குலசேகர பாண்டியன் அந்த செய்தி போகும்.
மையூர் கிளாரை கூப்பிட்டு அது என்ன ஊரு, அது எங்க இருக்கு, அது எப்படி, அந்த மண்ணோட தன்மை என்ன, ஏன் அங்க மனிதர்கள் அதிகமாக அங்க போகாத பகுதின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது மையூர் கிளார் சொல்லுவார், ஆமாங்க அது அது மனிதர்கள் அதிகமாக போகாத பகுதி தான், கரையான்கள் அதிகமா இருக்கிற நிலம் அது, அங்க போய் நாங்க முழுசா பார்த்தது இல்லை, எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு, கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கோம் அப்படிம்பாரு. நீ எதுக்கு போய் அந்த தட்டியங்காடு பகுதியை நல்லா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி மயூர் கிளார் அமுச்சு விட்டுருவாரு. குலசேகர பாண்டியன் என்ன பண்ணுவாருன்னா மேற்கு பக்கம் காரமலையை பார்ப்பாரு. அந்த காரமலை அப்படிங்கிறது போர் பகுதி இருக்குல்ல, அந்த போர் பகுதிக்கும் பரம்பு நாட்டுக்கும் ரொம்ப தூரத்திலயும் இல்ல, ரொம்ப பக்கத்திலயும் இல்ல, கிட்டத்தட்ட அவங்களுக்கு சரியான தூரத்துல தான் இருக்கு. ஆனா இதை எதிரிகளால பயன்படுத்த முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணுவார். அதாவது பரம்பு வீரர்களால இந்த தட்டியங்காடு பகுதியை யூஸ் பண்ண முடியுமா, காரமலையை பயன்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாரு. அப்ப தளபதிகள் அங்க போய் பார்க்கணும்ல இடத்த, தளபதிகள்லாம் போய் பார்ப்பாங்க. கருங்கை வாணன் போய் பார்ப்பான். இந்த சைடு வந்து வாரிக்கையன் கூட முடியனும் போய் பார்ப்பான். முடியனை பார்த்த உடனே எல்லாம் மிரண்டுருவாங்க. ஆள் பார்க்க வாட்ட சட்டமும் பயங்கரமா ஆஜானு பாகவா. இப்பதான் முதல்ல பரம்போட தளபதி நேர்ல பார்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பா இருக்கும். யாரு அவன் அப்படின்னு கேட்போம்னா இவன் தான் வந்து பரம்பு தளபதி அப்படின்னு சொல்லும் போதே கருங்கைவானுக்கே பிரமிப்பா இருக்கும். ஏன்னா கருங்கைவானன் மிகப்பெரிய வீரன். அவனும் பாத்தீங்கன்னா ஆளு ஒரு பிரமிப்பான ஆளு. அவனுக்குமே கொஞ்சம் இவெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எல்லாரும் வந்து சேர்ந்ததும் திசைவேல் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. என்னன்னா இது வந்து நாலா பக்கமும் நிலை மாறாத ஒரு இடம். எவ்வளவு ரத்தம் சின்னாலும் அந்த எவ்வளவு ரத்தத்தை சிந்துனா கூட இந்த நிலம் உறிஞ்சிரும். அந்த தன்மை இந்த மண்ணுக்கு இருக்கு. எவ்வளவு பிணங்கள் இங்க விழுந்தாலும் அந்த பணம் பூரா அடுத்த நாளே இல்லாம போற அளவுக்கு கரையான்கள் அதிகமா வாழ்ற ஒரு மண்ணு. அதனால அழுகி போய் நாத்தம் மேல வராது. எவ்வளவு அடைமழை பொழிஞ்சாலுமே நீர் இங்க நிக்காது. மரங்கள் இல்ல, தாவர புதர்கள் இல்ல, நீர்நிலைகள் இல்ல. ஆக இதுதான் போர்க்களத்துக்கு தேவையான பாலும் நிலம். அதாவது பாலாய் போன நிலம்னு சொல்லுவோம்ல, பாலும் நிலம். அதுதான் இது. இதுதான் இனிமேல் போர்க்களம். இந்த தட்டியங்காடு தான் இனிமேல் போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வடக்கு திசையில வேந்தர் படை நிக்கணும், தெற்கு திசையில பரம்பு படை நிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. குலசேகர பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் திட்டம் போட்டிருந்தது இவ்வளவு தூரம் இதுக்காக தான். ஏன்னா பரம்பு கிழக்கு பக்கம் போயிட்டு இவங்க மேற்கு பக்கம், அதாவது கிழக்கு மேற்குமா இருந்தா அந்த பரம்பு படைக்கு பின்புறம் இருக்க காரமலைங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சிடும். யாருக்கு? பரம்புக்கு. அதனால வடக்கு தெற்கு இருந்தாலும் சந்தோஷம் நினைச்சிருப்பாரு. அதே மாதிரி இங்க தீர்ப்பு வந்துதான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாரு. இந்த பக்கம் வாரிக்கனுக்கு அவனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அதாவது இதுதான் வசதி நமக்கும், கிழக்கு மேற்கு இருக்கிறது நல்லது அப்படின்னு யோசிச்சிருவாரு. ஏன்னா அங்க பின்னாடி மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு நடுவுல நாகக்கரண்ட் இருக்கு, நாகக்கரண்ட்ல இருந்து அழகா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. நடுவுல குளவன் திட்டுன்னு ஒரு குளவன் திட்டம் இருக்கும், அந்த குளவன் திட்ட பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட அடுத்தடுத்த போர்க்களத்துக்கான விவரிப்புகளை திசைவேல சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. என்னன்னா இங்க நாங்க ஒரு பெரிய கோபுரம் அமைப்போம், அந்த கோபுரத்து மேல நிறைய பரங்கள் அமைச்சு வச்சிரும். அதாவது நம்ம போலீஸ்காரங்களாம் பந்தோபஸ்துக்கு நிற்கும் போது விநாயகர் சதுர்த்தி அப்போ ஒரு பெரிய பரன் மாதிரி அமைச்சிருப்பாங்க தெரியுங்களா, கோபுரம், அது மாதிரி அமைச்சிருவோங்கிறதான் சொல்லுவாரு. அந்த பெரிய கோபுரத்து மேல நாளிகை தட்டு அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தை காட்டுறதுக்கான தட்டு வச்சிருவோம். அங்க நாங்க நாங்க கையை தூக்கும் போது முரசு அடிக்க தொடங்குவாங்க. ஒவ்வொரு நாளும் பகல்ல 5வது நாளிகை போர் தொடங்கும். அதே மாதிரி பகலோட முடிவு 5ஆம் நாளிகையில போர் முடியும். 2 பக்கமும் நிறைய முரசு வச்சிருப்போம். கோபுரங்கள் நிறைய கோபுரங்கள் வச்சிருப்போம். மொத்தம் 5 கோபுரங்கள் வச்சிருப்போம். 5 கோபுரத்துலயும் முரசுகள் நிறைய வச்சிருப்போம். நாங்க முரசு அடிக்கும் போது போர் தொடங்கும், முரசு அடிக்கும் போது போர் முடிஞ்சிடும். ஒவ்வொரு முரசு அடிக்கிறவங்க பக்கத்துலயும் என்னோட மாணவர்கள் இருப்பாங்க. அதனால விதிப்படி கரெக்டா போர் நடக்கணும். இனிமேல் இதை புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா போர் விதிகள் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சு சொல்லியாச்சு. இனிமேல் நீங்க 2 பேரும் உறுதி ஏற்கலாம் அப்படின்னு சொல்லுவார் திசைவேலர். வேந்தர்கள் 3 பேரையும் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அங்க மண்ணை எடுத்து திசைவேலர் கையில கொடுப்பான். கருங்கை வாணன் கையில கொடுத்து போர் விதிகளை நாங்க மீற மாட்டோம் அப்படின்னு கருங்கை வாணன் உறுதி கொடுப்பான். அதே மாதிரி முடியனும் மண்ணை எடுத்து கபிலர் கையில கொடுத்து உறுதி கொடுப்பான். அப்ப திசைவேலர் சொல்லுவார், போர் தொடங்க இதுதான் கடைசி இரவு, அதாவது நாளைக்கு காலையில 5ஆம் நாளிகை போர் தொடங்கிடும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப போருக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வேக வேகமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது கருங்கை வாணன் இருக்கிறது இன்னைக்கு இந்த ஒரு இரவு மட்டும்தான், நாளை காலையில போர். அதனால அதுக்குள்ள அந்த மண்ணோட தன்மை என்ன எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயூர் கிளார் அமுச்சு விடுவான். கருங்கை வாணனுக்கு இப்ப அதிக உற்சாகம். ஏன்னா மலையில போய் காட்டுல போய் பரம்பு நாட்டை போய் எல்லாம் ஜெயிக்க முடியாது, தாக்க முடியாது, தாக்கினாலும் ஜெயிக்க முடியாது. ஆனா பாரி மலையை விட்டு கீழே இறங்கி சமதளத்துல முதல்ல போர் செய்யணும்னு ஒத்துக்கிட்டதே இந்த போர்ல நமக்கு மிகப்பெரிய வெற்றி.
அவனோட அழிவை அவனே தேடிக்க போறான், தேடி இப்ப நம்மள தேடி வரப்போறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான் கருங்கைவாணன். நிறைய நிறைய திட்டங்களை போடுவாங்க. ஏன்னா அவங்களோட திட்டங்கிறது என்னன்னா, பரம்பு நாட்டுல வாள் வீரர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதாவது வாள் சண்டை போடுறாங்கல்ல, வாள்படை வீரர்கள் அவங்க ரொம்ப கம்மி. இங்க வாள்படை நம்ம சைடு அதிகமா வச்சுக்கலாம். அதே மாதிரி பரம்பு நாட்டுல வில் அம்பு விடுறாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப பயங்கரமான வீரர்கள். ஆனா அதுக்கேத்த மாதிரி நம்ம திட்டம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுவான். அந்த வில் அம்பு வீரர்களை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய வீரர்கள் அங்க வில் படையில சேர்க்கணும் நம்ம. அதுக்காக விற்படை தளபதியா, வில் படைக்கு திருப்படை அப்படின்னு சொல்லப்படுற அந்த தளபதிக்கு படைக்கு தளபதியா துடும்பன் அப்படிங்கிற வீரனை வச்சிருப்பான். அந்த விற்படை தளபதி துடும்பன் நிறைய வீரர்களை கேட்பான். வால்படை தளபதி சாகலைவன் நிறைய வீரர்கள் கேட்பான். இருக்காங்கன்னா அங்க வந்து பரம்புல வந்து வில்படை தான் அதிகமா இருக்கா, அப்ப அதை சமாளிக்க எனக்கு நிறைய வீரர்கள் வேணும்னு துடும்பன் கேட்பான். வால்படை வீரன் சாகலைவன் இருக்கான்ல, அவன் என்ன கேட்பானா, நம்ம சைடு பலம் வாய்ந்த பகுதி அப்படிங்கிறது வால்படை வீரர்கள், அவங்க சைடு வால் வீரர்கள் இல்லைங்கிறனால நம்ம நிறைய வீரர்களை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா ஜெயிக்கலாம்லங்கிற மாதிரி இருக்கும். அவங்க பல கருத்து ஏற்பட ரெண்டு பேருக்குள்ளே போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப தனி, அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையில பயங்கரமான எண்ணிக்கை நம்மள்கிட்ட இருக்கு, அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க கிட்ட யானைப்படை நிறைய இருக்கிற மாதிரி செய்தியும் இல்லை. அதனால முதல் நாளே போற வெற்றிகரமா முடிச்சு ஒரே நாள்ல பரம்பு நாட்டை நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்பா கருங்கைவாணன். திசைவேலருக்கு ஒரே வருத்தம். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் அமைதியா இருக்க போகுது, இந்த ஒரு நாள் இரவு தான் மிச்சம் இருக்க போகுது. நாளைக்கு காலையில இதே இடத்துல இனிமேலு ஒரே போர் சத்தம், மரண சத்தம், பிணம் சத்தம், பிணம் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு குழப்பத்திலேயே மன வருத்தத்திலேயே குடிலுக்கு போவாரு. குடிலுக்கு போனா உள்ளுக்குள்ள யார உட்கார்ந்துக்க மாதிரி இருக்கும். அது யாருன்னு பார்த்தா நம்ம பாண்டி நாட்டு இளவரசி பொற்சுவை. பாண்டி நாட்டோட இளவரசி, அதுவும் இந்த இரவு வேலையில, அதுவும் நாளைக்கு காலையில போர் தொடங்குற நேரத்துல இங்க வந்திருக்காங்கிறது இவருக்கு ஆச்சரியமா இருக்கும். கூட சுகமதி இருப்பா, எப்பவுமே பொற்சுவை கூட எப்பவுமே சுகமதி இருப்பா. இவர் திசைவேலர் வந்த உடனே அவ வெளியே போயிடுவா, மூஞ்ச கூட பார்க்காம வெளியே போயிடுவா, வணக்கம் மட்டும் சொல்லிட்டு. திசைவேலர் வந்த உடனே இவளும் பொற்சுவையும் திசைவேலர் மூஞ்ச கூட பார்க்காம எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்டுருவா. அந்த கேள்வி அந்த திசைவேலருக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். என்ன அப்படி கேட்பா அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஆசான் எப்படி கொலை நிலத்துல நடுவரா இருக்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே திசைவேலருக்கு நடுங்கிறோம். மூவேந்தர்களும் கேட்டுக்கிட்டாங்கம்மா, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது, காலத்தை கணிக்கக்கூடிய ஆசானே, காலத்தை கணிக்கக்கூடிய இந்த மாபெரும் பேர் ஆசானே அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய ஆற்றலை இழக்கிறதுதான் காலத்தோட கொடுமை அப்படின்னு அவர் சொன்ன உடனே அடுத்தடுத்து அடி விழுந்த மாதிரி இருக்கும். சின்ன பொண்ணுகிட்ட திட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஈட்டி மாதிரி அவர் பேசுறதை தாங்க முடியாம ரொம்ப அமைதியா இருப்பாரு. பொறுத்துறை அடுத்தடுத்த ஈட்டிகளை விட ஆரம்பிச்சிருவா. அதாவது இந்த போருக்கு காரணம் 2 பேரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கா. அப்படி கேட்கும் போதே ஒண்ணு குலசேகர பாண்டி, இன்னொன்னு வேல்பாரி, அவ்வளவுதானம்மா, 2 பேர் தானம்மா அப்படின்னு திசைவேல சொல்லும் போது, அது இல்ல, அவங்க 2 பேரும் அந்த காரணம் இல்ல அப்படிங்கும்போது, வேற யாருதாம்மா போருக்கு காரணம் அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணு நானு, இன்னொன்னு நீங்க அப்படின்பா பொற்சுவை. அவருக்கு அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். எப்படி நீ எப்படி எப்படி நான் நம்ம காரணம் சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, உலகின் தலை சிறந்த வானவியல் ஆசான் நீங்க, காலத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவர். ஆனா உங்ககிட்ட விளக்கம் சொல்றேன் இல்லாம வரும்னு நான் நினைக்கவே இல்லை, கனவுலையும் நினைச்சது இல்லை. இருந்தாலும் விளக்கத்தை சொல்றேன். என்னுடைய கல்யாணத்துக்கே கட்டப்பட்டதுதான் அந்த பாண்டுரங்கம். அந்த பாண்டுரங்க மேற்கூரையில தான் நீங்க வானியல் அமைப்பை வரைய சொன்னீங்க. அதுல 3 படம் வரைய சொன்னீங்க. ஒண்ணு அரசரோட பிறந்த குறிப்பு, இன்னொன்னு அரசியோட பிறந்த குறிப்பு, 3வது ஒண்ணு வர சொன்னீங்கல்ல, அது என்னன்னு நீங்களும் முழுசா சொல்லல. நீங்க முழுசா சொல்லாதனால அந்துவனும் அதை சரியா வரையல. அவன் வரைஞ்சது வெள்ளிக்கிரகத்தை தப்பா வரைஞ்சிட்டான்னு சொன்னீங்க நீங்க. அதாவது நிலாவை தவறான இடத்துல வரைஞ்சி வச்சுட்டான்னு நீங்க சொன்னீங்க. அதனால அதை மாத்தணும்னு ஆசைப்பட்டான் அந்துவன். இல்லம்மா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு திசையில கேட்பாரு. இருங்க நான் முழுசா சொல்றேன். அதாவது அந்த பாண்டுரங்கத்துல ஆடல் பாடல் நிறைய இருக்கணும், மதுரை செழிப்பா இருக்கணும், பாண்டிய நாடு நல்லா செழிக்கணும், வணிகம் செழிக்கணும், உழவு செழிக்கணும் அப்படின்னா இந்த வெள்ளி நிலா எங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதனால நிலாவை தப்பா வரைஞ்சிட்டனால நீங்க திட்டினீங்க. அதே நேரத்துல என் கல்யாணம் நடந்துச்சு இல்ல, என் கல்யாணத்துக்காக மயூர் கிளார் தேவவாக்கு விலங்க பரிசா கொடுத்தாரு. புதிய படத்தை வரையணும்னு அவன் அந்துவன் பாண்டுரங்கத்துக்குள்ளே இருந்துட்டான். அவன் அங்க இருந்த போது அந்த காலத்துலதான் தேவாங்க விலங்க வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்து அவன் கண்டுபிடிச்சான். அதனால இவ்வளவு சிக்கல் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதனால இந்த போருக்கு நீங்க நானும் தான்
போருக்கான மூளை முடிச்சு அப்படின்னு பொறுசுவை சொல்லி முடிக்கும் போது அவருக்கு திசைவேலர் அவருக்கு குழப்பம் வந்துடும். ஏம்மா நீ சொல்லி முடிக்கும் போதே எனக்கு தெரியுது இது மிகையா சொல்ற, ரொம்ப கற்பனை பண்ற மாதிரி தெரியுதுமா அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க இங்க காரண காரியம் என்று எதுவுமே நடக்க போறது இல்ல. அந்த தேவாங்க விலங்கு மதுரைக்கு வந்து சேர்ந்ததுக்கும் அது வடக்கு திசையில பார்த்துதான் உட்காருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே நீங்களும் நானும் தான் அப்படின்னு சொல்லுவா. அப்படி பார்த்தா உன் புருஷனும் தானே இதுல காரணம், அந்துவனும் இதுல காரணம் தானே, அவங்கள சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல அவங்க காரணம் இல்ல. ஏன்னா நீங்க இல்லைன்னா நீங்க அந்துவன் அந்த படத்தை வரைஞ்சிருக்க மாட்டான். நான் இல்லைன்னா வேற ஒரு நாட்டு இளவரசியோட புதிய விற்பனைக்கு திருமணம் ஆயிருக்கும். ஆனா வணிக குலத்துல மிக பெரும் கூட்டத்தோட தலைவனோட பொண்ணுங்கிறனாலையும் இந்த கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. இந்த கல்யாணத்துக்கு சிறப்பா காரணமாச்சு. ஏன்னா யவனர்கள் நிறைய பேர் வருவாங்க. எங்களோட இதுக்காரங்க யவனர்கள்ட்ட இல்லாத பரிசை கொடுக்கணும்னா வித்தியாசமான பரிசுகள் யோசிச்சாங்க. அதனாலதான் தேவவாக்கு மாதிரி ஒரு விலங்க அவங்க பரிசா கொடுக்க ஆசைப்பட்டாங்க. அதுவும் இல்ல நீங்க இல்லைனாலோ அல்லது நீங்க அந்த தப்பை கண்டுபிடிக்கிறனாலோ அந்துவன் அந்த தப்ப மறுபடி சரி செஞ்சிருக்க மாட்டான். தேவாங்க விலங்கு வந்திருக்காது. அதனால அந்துவனும் புதிய விற்பனும் இதுல வெறும் பங்கெடுத்தவங்க மட்டும்தான், பொறுப்பேற்றுக்கக்கூடியவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பா திசைவேலருக்கு. அமைதியா இருக்கு திசைவேலரும் ரொம்ப அமைதியாயிருவார். அதாவது ஒரு சுவை சொல்லி முடிச்சுட்டு அமைதியாயிருவா. கேட்டுட்டு உள்ள திசைவேலரும் அமைதியாயிருவார். எதுக்காகனா இவ்வளவு சின்ன பொண்ணு இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கறது அவருக்கு அதிர்ச்சியா இருக்கும். நாம என்ன பேசுறது அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கும் போது, கடைசியா என்னமா செய்யலாம்னு சொல்ற அப்படிங்கும் போது, நடக்க போறது போர் இல்லைங்க, அது ஒரு மிகப்பெரிய அழிவு, பேரழிவு. அதாவது 3 பக்கமும் மூவேந்தர் படை பயங்கரமா கடல் மாதிரி இருக்குமா. ஆனா ஒரு சின்ன நாட்டை சின்ன கூட்டத்தை இவங்க இவ்வளவு பெரிய படையை வச்சு சண்டை போடுறது தப்பு இல்லையா? அதுவும் போக நான் வர வழியில மதுரையில இருந்து நான் பாத்துக்கிட்டே வந்தேன். அங்க விவசாயத்துக்கு எல்லாமே தயாரா இருந்தோம். ஆண்கள் ஊர்ல இல்லாதனால அறுவடை பண்ணாம இருக்காங்க. எல்லாரும் இங்க போருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அங்க பஞ்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த கொடிய அழிவுக்கு நாமளும் ஒரு வகையில காரணமா இருக்கோம். ஏன்னா இந்த கொடிய அழிவுங்கிறது பரம்பு மீது வேந்தர்கள் தொடுக்கல. அதாவது அவங்க பாரி மேலதான் தொடுக்குறாங்க. பரம்பு மீது அவங்க கோவப்படுறதுக்கு எவ்வளவோ காரணம் இருக்கலாம். ஆனா பாரி மாதிரி ஒரு அறத்துக்குண்டான தலைவனை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டது இல்ல. அப்படி அவன் அழிஞ்சிட்டான் அப்படின்னா அறமே செத்து போயிடும். அப்படி அறம் அழிஞ்சிட்டாலும் உண்மை செத்துட்டாலும் அதுக்கு காரணம் நீங்களும் நானும் அப்படிங்கிறப்ப நம்ம மூல காரணமா இருக்கிறோங்கிறப்ப எனக்கு உடம்பு கூசுது. இதுக்கு மேல ஒரு கெட்ட பேரு ஒருத்தனுக்கு வந்துட்டு போறது கிடையாது. நம்ம வாழ்நாள் வாழ்ந்துங்கிறதுக்கே கெட்ட பேர் மாதிரி ஆயிடுது. அந்த பேர் நமக்கு வேணாம்னு அப்படின்னு சொல்லும் போது திசைவேலருக்கு இன்னும் கொஞ்சம் பயமே வந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் வாழ்க்கையில வாழ்ந்தது ஒரு வானவியல் ஆசான்னு பேர் எடுத்துட்டு கடைசியில இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணம் அப்படிங்கிற பேர் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு அவருக்கும் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்ப யோசிச்சு பார்ப்பாரு. அந்த பாண்டுரங்கத்துல மேற்கூரையில அந்துவன் வரைஞ்சான்ல, அவன் முதல்ல வரைஞ்சிருக்கும் போது நிலாவை தப்பா வரைக்கும் நான் என்ன சொன்னேன் யோசிச்சு பார்ப்பாரு. நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, ஏண்டா பாண்டிய நாடு பாலா போகும் தான் வரைஞ்சி வச்சிருக்க, கிட்டத்தட்ட பாண்டிய நாட்டுல நீர்வளம் நல்லா வரணும்னா வெள்ளம் வர அளவுக்கு வரைஞ்சி வச்சிருக்கேடா பாவி அப்படின்னு அவர் சொன்னதான் ஞாபகம் வரும். ஆனா அவன் வரைஞ்சதானே இப்ப நடந்திருக்கு. இப்ப வைகையில பயங்கரமான வெள்ளம் ஓடிட்டு இருக்குல்ல, அவன் சொன்ன மாதிரி வரைஞ்சிருச்சு அப்படின்னா அவன் அப்ப பாண்டிய நாடு பாலா போக போதா? அவன் சொன்ன மாதிரியே அவன் வரைஞ்ச மாதிரியே மிகப்பெரிய பேராபத்து வரப்போகுதா? இப்ப வெள்ளம் வந்துருச்சு, இப்ப பேரழிவும் வந்துடும் போல இருக்கே இந்த போர்னால யோசிக்கும் போது, ஏம்மா நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன், தடுத்தும் பார்த்துட்டேன், இந்த போரை நிறுத்துறதுக்கு வழியே இல்லையேம்மா. ஆனா உன்னால நினைச்சா முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்ன காரணம் அப்படின்னு அவ கேட்பா. இப்படி என்னால எப்படி முடியும்னு கேட்பா. அதாவது இவ்வளவு பிரச்சனையும் அந்த தேவாங்கு விலங்குனாலதான். நீ நினைச்சா முடியும், நீ தேவாங்கு விலங்க பாரிக்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி கொடு, இவ்வளவு பிரச்சனையும் வராது. எப்படின்னா பாண்டியரோட முக்கியமான அம்சமே அவன் கேட்கறது தேவாங்க விலங்கு தான். அதை கொடுத்துட்டு அப்படின்னா, அதாவது பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு பேர் எடுத்து வச்சிருக்கேன். அவன் இவ்வளவு பெரிய பேரழிவை தடுக்க தேவாங்க விலங்க கொடுக்க மாட்டானா? அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா பாண்டிய இங்க இருந்து போர்ல இருந்து வெளியே வந்துருவான். பாண்டிய வழியே வந்துட்டானே சேரனும் சோழனும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கிழமே போர் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். இதை நீ பாரிக்கிட்ட கேட்கணும். நீ நேரடியா சொல்ல முடியாதுன்னா உன்னுடைய ஆசான் இருக்காருல்ல, உன்னுடைய ஆசான் கபிலர், அவர்கிட்ட நீ சொல்லு, அவர் மூலமா நீ பேசு அப்படின்னு இவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவ அங்க இருந்து கிளம்புவா. மறுபக்கம் 2 பக்கமும் போர் ஆயுதங்களை தயார்படுத்துற நடக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சேனை முதலிகள், சேனை வரையர்கள், தளபதிகள், போர் வீரர்கள் எல்லாமே ஆயுதங்களை தயார்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா
சோழனுக்கும் சேரனுக்கும் தான் இந்த போர்ல சந்தேகம். எதுக்காகனா குலசேகர பாண்டியன் ஏன் திசைவேலரை அறிவிச்சான். இப்போ வரைக்கும் அது தெரிஞ்சுக்காம நம்ம ரொம்ப அமைதியா இருப்போம். நம்ம அவங்க தெரிஞ்சுக்க அப்புறம் தான் இந்த போருக்குள்ள போகணும்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒற்றர் கூட்டத்தை நிறைய பேர் அமைச்சிருப்பாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா. அந்த 3 வேந்தர்களுமே ஒற்றர் கூட்டத்தை அமைச்சிருப்பாங்க. சேரன் ஒரு ஒற்றர் கூட்டத்தை அமைச்சிருப்பான் அவன் நாட்டுல இருந்து. சோழன் ஒரு ஒற்றர் கூட்டத்தை அமைச்சிருப்பான். பாண்டியன் ஒற்றர் கூட்டத்தை அமைச்சிருப்பான். எதுக்காக அமைச்சிருப்பான்னா பாண்டியன் வந்து அது அவன் திசைவேலரையும் தன்னுடைய மருமகள் பொருசுவையும் அந்த வெங்கல் நாட்டுல ஒரு 6 ஊர் இருக்குல்ல, அந்த 6 ஊர்ல என்ன செய்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அவங்க 6 ஊரும் போர்ல பங்கேற்க மாட்டாங்கல்ல, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒற்றர்கள் அமைச்சிருப்பான். சேரனும் சோழனும் எதுக்காக அமைச்சோம், பாண்டியனை வேவு பார்க்கறதுக்காக அமைச்சிருப்பாங்க. எதுக்காகனா நம்ம வந்து பாண்டியன் பேச்சு கேட்டு பாண்டியன் தலைமையில நம்ம வந்து போரிட போறோம். அப்ப நமக்கு ஏதாவது ஆபத்து வந்து என்ன பண்றது, அவன்கிட்ட நம்ம ஒற்று தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அமைச்சிருப்பாங்க. இப்ப அவங்க ஒற்றரை செய்தி சொல்லிட்டு போவாங்க. வந்து என்ன செய்தினா, இன்னைக்கு மத்தியான நேரத்துல முசுகுந்தர் இருக்காருல்ல, அவர் சிறை பிடிக்கப்பட்டுட்டாரு, போர்க்களத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டாங்க அவரை அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் அதிர்ச்சி. எப்படி பாண்டியனோட தலைமை அமைச்சர் முசுகுந்தர் சிறை பிடிக்கப்பட்டார் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, பாண்டியரசர் குடிச்சாருல சுவைநீர், அதுல விஷம் கலந்துருக்கிறதா அவர் சந்தேகரிச்சு அந்த விஷத்தை இவருதான் கலந்துருக்கிறார் போல இருக்கு. அதனாலதான் அவர் என்னைக்குமே பேசாம வந்திருக்கிறாரு அன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் சோழன் யோசிப்பான். ஏன்னா அன்னைக்கு கருங்குரங்கு குட்டி இருக்குல்ல, அந்த கருங்குரங்கு குட்டி கத்துறது ஞாபகம் வரும். அன்னைக்கு இன்னும் இந்த முசுகுந்தர் எதையும் கலந்து விட்டான் போல இருக்கு. அந்த குரங்கு கத்துனதுக்கும் மலம் கழிச்சதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த தண்ணியில ஏதாவது விஷம் கலந்துருக்காங்க போல இருக்கு. அது கலந்ததெல்லாம் முசுகுந்தர் தான் போல. முசுகுந்தர் தான் அங்க இருந்தாரு எல்லா இடத்துலயும். எல்லாத்துக்கும் மேல திசைவேலர் பேரை சொன்னது முசுகுந்தர் தானே. அப்ப எல்லாத்துக்கும் முசுகுந்தர் மேல சந்தேகம் வரும். இப்ப அவங்களுக்கான சந்தேகம் கிளியர் ஆயிரும். குலசேகர பாண்டியன் மேல சந்தேகம் கிளியர் ஆகி நம்பிக்கை வந்துடும். எல்லாரும் உற்சாகமா போருக்கு கிளம்புவாங்க. அடுத்த நாள் காலையில போர் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் பரம்பு நாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு தட்டியங்காடை பத்தி ஏற்கனவே நல்லா தெரியும். ஏன்னா தட்டியங்காட்டுக்கு மேற்கால ஒரு சின்ன குன்று இருக்கு. அந்த குன்று மேல நம்ம ஏற்கனவே பார்த்து குளவன் திட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வாரிக்கையை யோசிச்சாருன்னு சொல்லலாம். அந்த குளவன் திட்டு அது எப்படின்னா ஒரு குளவிக்கல்ல வந்து வானத்தை பார்த்து மேல வச்ச மாதிரி இருக்கும். மிகப்பெரிய பாறை. அந்த பாறைக்கு பின்னாடி ஒரு கணவாய் இருக்கு. காரமலை பக்கத்துல ஒரு கணவாய் இருக்கு. அதுக்குள்ள பாறைகளுக்குள்ள வாழ்ற ஒரு சின்ன கூட்டம் ஒண்ணு இருக்கு. மலை மக்களே ரொம்ப பழமையான குடியினர். அதாவது மலை மக்கள்லயே ரொம்ப பழமையான குடியினர்னு பாத்தீங்கன்னா காணவர் கூட்டம். அந்த காணவர் கூட்டம் ரொம்ப சின்ன கூட்டம். அவங்களும் மலை மக்கள் தான். ஆனா இந்த தட்டியங்காடு தான் போர்க்களம் முடிவான உடனே குலசேகர பாண்டியன் எப்படி மையர்கிழார பாக்குறதுக்கு அந்த இடத்த பாக்குறதுக்கு அமுச்சு விட்டாரோ, அதே மாதிரி பாரி என்ன பண்ணிருப்பான், இந்த காணவர்குடி கூட்டத்தை இருக்குல்ல, அந்த கூட்டத்தோட தலைவனை பார்க்க சொல்லி ஆள் அனுப்பியிருப்பாரு. ஏன்னா பரம்பு படை இப்பதான் முதல் முறையா வெளியில இறங்கி சண்டை போட போகுது. அப்படிங்கிறப்ப போர்க்களங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது பாரிக்கு தெரியும். ஏன்னா இது எப்படின்னா போர் ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இயங்கி நடக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் பரம்பு நாட்டுங்கிறது ஒரு எல்லை இல்லாம சண்டை போட்டிருக்கு, நேரங்காலம் இல்லாம சண்டை போட்டிருக்கு, எந்த பொருள் வேணா வச்சு சண்டை போட்டிருக்கு, பூச்சிகளையும் செடிகளையும் கொடிகளையும் பயன்படுத்தி சண்டை போட்டிருக்கு. ஆனா இப்ப எப்படியுமே அதை பயன்படுத்த முடியாது விதிகள். அப்படிங்கிறப்ப அந்த இடத்த பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் முக்கியம் நினைச்சிருப்பான் பாரி. அதனால இந்த காணவர்குடி கூட்டத்தை பார்க்க சொல்லி ஆள் அமைச்சிருப்பான். அவங்க ஒரு சின்ன கூட்டம் தான், அவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். ஆனா ஏன்னா அவங்க பாறைக்குள்ள தங்குறாங்க, அப்படி ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத இன்னும் வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி காட்டு பகுதி ஆட்களுக்கும் மலைப்பகுதி ஆட்கள் மேல தெரியும். ஏன்னா அவங்க காட்டுவாசி மாதிரி இலைத்தொலைய வந்து உணவா உடையா வந்து பயன்படுத்துறவங்க காட்டுவாசி மாதிரி வச்சுக்கங்களேன். ஆனா அவங்கள்ட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அம்பு விடுற திறமை ரொம்ப பயங்கரமான திறமை. ஏன்னா அவங்களோட தப்பா ஒரு அம்பு விடுறாங்க அப்படின்னா அவங்களோட 5 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் தப்பா அம்பு விடுவாங்க. அதுக்கு தான் குறி தப்பா நடக்கும். அப்பயே அவங்க பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அம்பு விடுற திறமையில அவங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா 7 வயசுக்கு மேல அந்த சார்புல அவங்க வீரன் சார்புல யாருமே இது வரைக்கும் தப்பா அம்பு விட்டதே கிடையாது. சொல்ல போனா ஒரு அம்ப எவ்வளவு தூரத்துக்கு வேகமா விட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வேகமா விடக்கூடிய ரொம்ப தூரத்துல, அதாவது நான் சொல்றதுன்னா ரொம்ப தூரத்துல விடக்கூடிய ஒரு ஆற்றல் படைச்சவங்க தான் இந்த காணவர்குடி கூட்டம். ஆனா அது ஏன் எப்படி எப்படி அவங்க மட்டும் அவ்வளவு தூரம் அம்ப விடுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு கூட்டத்தோட தலைவன் தான் இகுலி கிழவன். அந்த கூட்டத்தோட தலைவன் பேரு, அந்த குலத்தோட தலைவன் பேரு. அந்த இகுலி கிழவனை பாக்குறதுக்குதான் வாரிக்கையனும் தேக்கனும் 2 பேரும் வந்திருப்பாங்க. தேக்கன் வந்ததுக்கு அப்புறம் வாரிக்கையன் நெருப்பு மூலமாக ஒரு குறிப்பு மொழி சொல்லுவாராங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு. அங்க போய் சொல்லுவாங்க. அந்த நெருப்பு இடத்த பார்த்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே
மரத்துல இருந்து ஒரு கிழவன் இறங்கி வருவான். அவன் தான் இகுலி கிழவன். அவனை பார்த்ததும் வாரிக்கையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, இனி நம்ம பரம்பரையிலே நான் தானே வயசுல மூத்தாள்னு சொல்றீங்க, என்னை விட ரொம்ப மூத்தாள் ஒருத்தர் இருக்கிறாரு பாரு அப்படிம்பாரு தேக்கன்ட்ட வாரிக்கையன். அப்ப அந்த ஆளு சொல்லுவாரு, ஏய் நான் உன்னோட மூத்தவன் இல்ல, உங்க அப்பாவோட நான் மூத்தவன்டா அப்படின்னு சொல்லுவாரு. 2 பேரும் தேக்கன்ட்ட சின்ன பிள்ளைகிட்ட விளக்கம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க வந்த காரணத்தை. என்னது, தட்டியங்காட்டுல போறா, தட்டியங்காடு போர்க்களம் முடிவு பண்ணா எவன்டா அப்படின்னு கேட்பாரு. சொல்லும் போது எதிர்த்தரப்பை சேர்ந்த கோல் சொல்லிதான் இதை முடிவெடுத்தாரு அப்படிம்பாரு தேக்கன். எதுக்கு இந்த நிலத்தை தேர்வு செஞ்சான்? இது மனுஷனுக்குரிய இடமே இல்லையா? சொல்ல போனா இது விலங்குக்குரிய இடமும் கிடையாது. மனுஷனால இங்க சண்டை போட முடியாது. இது மனுஷனுக்கான இடமும் கிடையாது, விலங்குக்கான இடமும் கிடையாது. இங்க செங்காவிங்கிற ஓனான்னு ஒரு இனம் இருக்கு. அந்த ஓனானை தவிர வேற எந்த உயிரினமும் இங்க வாழவே வாழாது அப்படிமா அந்த கிழவன். என்ன காரணம்? இவங்க 2 பேரும் அதிர்ச்சியா கேட்க, அது வந்து கருமண்ணும் ஈக்கி மண்ணும் இருக்கிற இடம். இந்த 2 மண்ணு தான் அங்க அதிகம் இருக்கும். இந்த 2 மண்ணும் இருக்கிற நிலத்துல எந்த உயிரினமும் வாழ முடியாது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, அந்த நிலத்துல ஒரு 10 அடி தூரத்துக்கு ஒரு பாம்பு ஊர்ந்து போச்சுன்னு வச்சுங்களேன், அதோட அடிவயிறே கிழிஞ்சிரும், பாம்பு செத்து போயிடும். ஒரு பாம்புக்கே இந்த நிலைமைனா மத்தவங்களுக்கு மனுஷங்களுக்கு சொல்லவா வேணும்? 2வது, மண்ணுக்குள்ள கரையா மட்டும்தான் வாழும். மண்ணை செடி கொடி அங்க இருக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மனுஷன் எப்படி அங்க வாழ முடியும் போதுதான் இவர் கேட்பாரு தேக்கன், ஏன் அங்க செடி கொடி இல்ல அப்படின்னு கேட்பாரு. அது காரணம் எங்க தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மலையை காமிப்பாரு. அந்த மலை உச்சியில 2 பிளவு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளவு தான் நாங்க கணவாய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கணவாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த கணவாய்க்கு பின்னாடிதான் எங்களோட தெய்வம் இருக்கு. எங்களோட தெய்வம் பேரு கொம்பனும் கொம்மையும். கொம்மனும் கொம்மைங்கிறத எங்க தெய்வம் பேரு. அவங்க கோபமா இருந்தாங்க அப்படின்னா வாயை திறந்து ஊதுவாங்க. அப்படி ஊதும் போது ஆண் தெய்வமான கொம்மன் இருக்குல்ல, கொம்மன் ஊதும் போது வெளிவரதுக்கு பேரு தான் காற்று. பெண் தெய்வமான கொம்மை இருக்குல்ல, அந்த கொம்மை ஊதும் போது வெளிவர்றது பேரு காற்றி. இப்படி காற்றும் காற்றியும் வரும்போது மண்ணெல்லாம் நிறைய எடுத்துட்டு போயிடும். மண் அதிகமா புரண்டுச்சு அப்படின்னாலே அங்க செடி கொடி வாழ முடியாது. மண்ணு காத்தோட அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி வரும்? உதாரணமா ஒரு மலை உச்சியில இருந்து தண்ணி கீழே விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், கல்லு கண்ட செதஞ்சு செதஞ்சு சுக்குலாங்கெல்லாம் மாறி மணலா மாறுறது நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு மலை உச்சியில இருந்து தண்ணி விழுவுது, பாறாங்கல் மேல விழுச்சு, அந்த பாறாங்கல் உடஞ்சி கூழாங்கல்லாம் மாறும், கூழாங்கல் மாறி அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல அது மணலா மாறும். இதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க காத்துக்கு பாறையே உடையும். அப்படி உடைஞ்சுதான் அந்த பாறையில இருந்து ஈக்கி மண்ணும் கருமண்ணும் உருவாகுது. அதான் இங்க ஆபத்து அப்படின்னு தெளிவா இவ்வளவு விளக்கம் சொல்லுவாரு. இன்னொன்னு சொல்லுவாரு, என்ன அப்படின்னா, காற்று பலமா வீசிச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கும். காற்று இருக்குல்ல, காற்று வீசிச்சுன்னா இன்னும் அதை விட பலமா இருக்கும். காற்றியோட ஆபத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு அது எல்லாத்தையும் மேல ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அங்க மதியானத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா வெயில் தாங்கவே முடியாது. கருமணல் காற்றுல கருக ஆரம்பிச்சிடும். கருக ஆரம்பிச்சுன்னா மனுஷனுக்கு தண்ணி தாகம் பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சிடும். உடம்புல உள்ள தண்ணி எல்லாம் வத்தி போய் கிட்டத்தட்ட மயக்கம் போட்டுருவாங்க. மதிய நேரத்துக்கு மேலன்னு சொல்லும் போது இங்க எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆயிடும். ஏன்னா கொலை நிலம் அப்படின்னு சொல்ல போறதுக்கு முழு தகுதியா இருக்க இடம் இதாண்டா, இதை போய் தேர்ந்தெடுத்திருக்காங்களே அப்படின்னு மனதுக்குள்ள நினைச்சிட்டு, சரி நாங்க மேல கிளம்புறோம், இதுக்கு மேல நாளைக்கான போற நாங்க முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் மேல கிளம்புவாங்க. கிளம்பும் போது இருட்டு அதிகமாயிடுச்சு, நானே உங்களுக்கு வழி அனுப்பி வைக்கிறேன், இவங்களுக்கு கூட வருவாரு. வரும்போது பாதியிலே நின்றுவாரு அவரு. ஏன் இவர் முன்னாடி போயிட்டு இருந்தவர் பாதியிலே நின்றுட்டாரு அப்படின்னு 2 பேரும் பின்னாடி யோசிப்பாங்க. அப்ப திடீர்னு ஒரு பெரிய கண் ஒன்று இருட்டுல தனியா தெரியும். அது என்னன்னு பார்த்தா ஒரு கிளவி. இருட்டுல பயங்கரமான கண்ணை பார்ப்பாரு. அது பார்த்தா ஒரு கிளவி ஒண்ணு வெளியே வரும் அங்க இருந்து. என்னன்னு பார்த்தா, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு கிளவி கேட்கும். அவங்க சாமேட்டு பகுதியில போர் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு கிழவன் சொல்லும் போது அந்த கிளவிக்கு அதிர்ச்சி ஆயிடும். ஏன் அங்க போய் போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட் நீங்க போர்ல ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சுழி மாதிரி ஒண்ணு உருட்டிட்டு சொல்லிட்டு போயிடும். ஆனா பெரிய பெரிய இழப்புகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். வாரிக்கைன்னு அவங்க போனதுக்கு அப்புறம் கேட்பாரு, அது என்ன புது பேர் சொன்னீங்க அப்படி கேட்பாரு. அங்க ஒண்ணும் இல்ல, சாவு பறவைன்னு ஒண்ணு இருக்கு. அது அங்க நிறைய முட்டை போடும். அந்த முட்டைய அது போட்டதுக்கு அப்புறம் நாங்க அதை வேட்டையாடுவோம். அதனால சாவு பறவை வேட்டையாடுற இடத்துக்கு நாங்க சாமி இடம்னு சொல்லுவோம். இது எங்க பகுதியில நாங்க அப்படியே சொல்லுவோம் அப்படிம்பாரு. அது என்ன சாவு பறவை அப்படின்னு கேட்பாரு தேக்கன். சாவு பறவை உங்களுக்கு தெரியுமே, அதை பார்த்தா எல்லா உயிரினுமே அலருமே, கழுத்தையே கொத்திட்டு எடுத்து காத்துல பறந்துட்டு போயிருங்க. மண்டையில மேல இருந்து அதோட அழகை சொரணுச்சுன்னா
மண்டையே பொழந்துட்டு போயிருமே அப்படின்னு சொல்லும் போதுதான் வாழ்க்கை எனக்கு தெரியும். ஓ, இவர் காக்கா விரிச்சியதான் இப்படி சொல்றாரு போல இருக்கு, இவங்க பேர்ல இந்த பேர் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாரு வாழ்க்கை. அது சரி, நீங்க காக்கா விரிச்சிய வேட்டையாடுவீங்களா அப்படின்னு. அது சாவு பறவைங்க அப்படின்னு. அதான் சொல்றேன், சாவு பறவை நீங்க வேட்டையாடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சாவு பறவை நிறைய முட்டை போடும். முட்டை போடுறதுக்கு அப்புறம் அது வெறி இருக்குல்ல, பயங்கரமா அதுக்கு வெறி வந்துடும். மேல எல்லாம் தேட ஆரம்பிக்கும். எதுக்காகனா அது மேல அது பசி இருக்காது, வெறிதான் இருக்கும். ஏன்னா அது முட்டை போடும்போது அதோட பின்பகுதி பயங்கரமா எரியும். முட்டையை பின்னாடி இருந்தா அது போடும், பயங்கரமா எரியும் அதுக்கு. அதனால அது எரிச்சியா சரி பண்ணணும்னா யாராவது வெட்டி சாய்க்கணும் அப்படின்னு அதுக்கு கோவம் வரும். மனுஷன் இருந்தா மனுஷன் தலையை வெட்டணும்னு யோசிக்கும். அப்ப எங்களோட கணவாய் பகுதியில மனுஷங்க இருக்கிறது எல்லாத்தையும் தெரியும். ஏன்னா பறவைகளுக்கு மனுஷன் எங்க இருக்காங்கன்னு தெரியும்ல. ஆளு எங்க வெட்டி சரிக்க மேல வரும், தன்னுள்ள பறவை தலையை எல்லாத்தையும் வெட்டி கொட்டிட்டு போயிடும். அப்படிதான் எங்க கூட்டம் நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. அதனால ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே காலகாலமா இருக்க எங்க கூட்டம் இருந்தாலுமே எங்க கூட்டத்துல கம்மியான ஆளுங்க இருக்கும். அதிகமா மனுஷ கூட்டம் பெருகாமையே போயிருச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவார் கிழமை. மனிதர்கள் சம்பந்தப்பட்ட கதை இல்ல இது, மனிதனாலே நம்பவே முடியாத கதைனால இவங்க 2 பேரும் அப்படி அதிர்ச்சி கேட்டுட்டு இருக்கும்போது, சரி நீங்க எப்படி வேட்டையாடுவீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாரு வாரிக்கேன். அதாவது இந்த தெய்வத்தோட துணையோட தான் நாங்க வேட்டையாட முடியும், ஏன்னா வேட்டையாட முடியுமா சாகு பறவையெல்லாம்? ஏன்னா சாகு பறவை முட்டை போட்டுச்சுன்னா வேக வேகமா எங்க குளம் திட்டுக்கு மேல இருக்கும், மேல வேகமா முடியாது. நாங்க என்ன பண்ணுவோம், அது முட்டை போட்டுச்சுன்னா நாங்க தயாராயிடுவோம். அப்ப எங்க குலதெய்வம் எங்களுக்கு காத்தையும் காற்றியையும் ஊதி அனுப்புவாங்க. அந்த ஊதுறதுக்கு ஏத்த மாதிரி நாங்க தயார் நிலையில அம்பு வச்சுக்குவோம். சாதாரண வேகத்தை விட போகும்போது காத்தோட ஒரு அம்பு போச்சு அப்படின்னா காத்து அந்த வேகமும் சேர்த்து 10 மடங்கு வேகத்துல போகும் இந்த அம்பு. காற்றையும் எடுத்துட்டு போறதுனால நாங்க என்ன பண்ணோம், சுருள் நம்பிட்டு எங்களுக்கு வித்தியாசமான ஒரு அம்பு இருக்கு. அந்த சுருள் நம்ப சாவு பறவை மேல முடுவோம். அது மேல கரெக்டா பறந்து வரும்போது எங்க அம்ப தாங்க முடியாம செத்து போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி அம்பு விட்டு காக்கா விருத்தி பறவையை உங்களால வீழ்த்த முடியுதா அப்படின்னு ஆச்சரியமா கேட்பாங்க. அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அது எப்படி செங்காவி நிறம் மட்டும், அதாவது செங்காவி நிற ஓனா மட்டும் அங்க எப்படி உயிர் வாழுது, ஓனானால எப்படி அங்க வாழ முடியும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா செடி கொடி இல்லைங்க இருக்கு, அது எதை சாப்பிடும் அப்படிங்கும் போது, அது சாப்பிடுற ஒரே பொருளுங்கிறது சாவு பறவையோட முட்டைகள் தான். ஒருவேளை ஓனான்கள் மட்டும் அந்த முட்டையெல்லாம் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் பச்சை மலை முழுக்க அந்த சாவு பறவை மட்டும்தான் இருக்கும். எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுட்டு அது மட்டும் நிம்மதியா பறக்கும் அப்படிம்பாரு. சரி, எனக்கு அடுத்த சந்தேகம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை நான் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அம்பு எப்படி நீங்க வேகமா விடுறீங்க, காத்து எப்படி அதை நிர்ணயிக்குது, காத்து வர்றதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்பாரு. அதாவது மனுஷன் காத்து வர்றத காத்து வந்ததுக்கு அப்புறம் தான் உணர முடியும். நீங்க காத்து அங்க இருந்து வருதுங்கிறே உங்களால எப்படி கணிக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி அம்பு விடுவீங்கன்னு கேட்கும்போது, நாங்க ஏற்கனவே குளவன் திட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குளவன் திட்டுல உள்ள ஒரு குகை ஒண்ணு இருக்கு. அந்த குகைக்குள்ள நாங்க உச்சியில ஒரு அகல் விளக்கு மாதிரி பெரிய ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருவோம். அந்த கணவாய் பிளந்த மாதிரி இருக்குல்ல கணவாயி, அதுல காற்று வர்றதுக்கு முன்னாடி அந்த விளக்கு வலது பக்கம் ஆடுச்சுன்னா நாங்க வர்றது காற்றுன்னு தெரியும், இடது பக்கம் ஆடுச்சுன்னா வர்றது காற்றி அப்படின்னு தெரியும். நாங்க அதுக்கேற்ற மாதிரி வில்லுல நாணை இழுத்து தயாரா வச்சுக்குவோம். அங்கேயே விளக்கு ஆடுறதை நாங்க பார்ப்போம். விளக்குக்கு அசைவுக்கு ஏற்ற மாதிரி நாங்க காத்த விடுவோம். ஒரு சாதாரணமா விடுற அம்பை விட இப்ப 10 மடங்கு வேகத்துல அது போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, உங்களுக்கு கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க, அடுத்த ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி கேட்பாரு வாரிக்கேன். அதாவது நீங்க சுருள் அம்புன்னு ஒண்ணு விடுறீங்கல்ல, அம்புங்கிறது சாதாரணமா விட்ட பரவாயில்ல, சுருள் அம்புல விட்டா அது திசை மாதிரி எங்கேயாவது போய் விழுந்துறாங்க. சுருள் நம்ம எப்படி ஒரே திசையில போய் விடும், நம்ம நேரா கூர்மையா நம்பினா நம்ம விடுற திசைக்கு போய் சேரும். சுருள் நம்பினா எப்படி நம்ம விடுற திசைக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்கும்போது, அது எங்க குலத்தோட தனிப்பட்ட அடையாளம், நாங்க எப்படி அடுத்தவங்க குலத்தோட பகிர்ந்துக்கிறது, அது ஒண்ணுதான் எங்கள்கிட்ட இருக்கு சிறப்பு அப்படிம்பாரு அந்த எகுலிக்கிழவன். வாரிக்கை அடுத்தடுத்த கேள்வி கேட்க போப்பாரு. ஏன்னா ஏன்னா நிறைய கேள்வி கேட்கலாம்னு வச்சிருப்பாரு. ஆனா இதுக்கு பதில் சொல்லணும்னு அடுத்த கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. அங்க செங்காவி நிற ஓணான்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாவு பறவையோட எண்ணிக்கை அதிகமாயிடும்ல அப்படிம்பாரு. ஆமா ஆமாங்க, உண்மைதான். நம்ம தலைக்கு மேல பறக்கிறதுக்கு வேற எந்த பறவையுமே இருக்காது, அந்த ஒரு பறவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே, இதையே கேட்டீங்க அப்படின்னு கேட்பாரு அந்த இகுலிக்கிழவன். ஒண்ணும் இல்ல, தட்டியங்காட்டுலதான் இவ்வளவு பெரிய போர் நடக்க போகுதுன்னு சொல்றோம். மனிதர்கள், குதிரைகள், யானைகள், பல ஆயிரம் உயிரினங்கள் இப்ப இந்த களத்துல இறங்க போகுது. அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் கால் மிதிக்கு தப்பிச்சு எப்படி ஓனாங்கள் இனிமேல் உயிரோட இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாரு பார்க்கேன். இகுலிக்கிழவனுக்கு அப்பதான் புரியும், என்னன்னா மனிதர்களாலும் குதிரைகளாலும் அங்க ஆபத்து இல்லை, ஏன்னா அந்த மிதிலாம் ஒரு விதியே கிடையாது. ஆனா யானைகள்
அதிகமா சண்டை போட்டுச்சு அப்படின்னா மண்ணோட மண்ணா இந்த ஓனான் நசுங்கி செத்து போயிடுமே, இதுக்கு வேற வழியே இல்லையா, எப்படியாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாரு. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஓனான்களை அழியாம நீங்க தடுத்துட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அந்த சுருள் அம்புகளை கொடுத்து உதவுறோம் அப்படிம்பாரு. இது எப்படிப்பா நம்ப முடியும்? ஏன்னா அந்த போரை நடத்துற முடிவுங்கிறது தேக்கன் தான். தேக்கன் முடிவு பண்ணணும், இல்ல பாரி முடிவு பண்ணணும். நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? ஏன்னா இவர் கேட்கறது என்னன்னா, யானை போற தட்டியங்காட்டியில் நடத்தாம வழி பண்ணணும் அப்படிங்கிறாரு கிட்டத்தட்ட. இது நம்ம முடிவு பண்ண முடியாது, தேக்கனை கேட்கலாம்னு தேக்கனை பார்ப்பாரு. தேக்கன் சொல்லுவார், சரி தட்டியங்காட்டுல யானை போற நடத்தாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு வாக்கு தரேன் பாரு. உடனே இக்கிலிக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு அப்ப சொல்லி அம்போட விளக்கத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுவார். அதாவது பெரிய பெரிய மரங்கள் இருக்குல்ல, அந்த பெரிய மரங்கள்ல இருக்கிற வேர் இருக்குல்ல, அந்த வேர் என்ன பண்ணும், பாறைக்குள்ள பெரிய பெரிய பாறைக்குள்ள போயிருச்சு அப்படின்னா அந்த மரம் பட்டு போட்டோம்னா அந்த பாறையும் இந்த பாறைக்குள்ள போன வேரும் பட்டு போயிடும், செத்து போயிருன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா இந்த ஊழிப்பாறைன்னு ஒரு வித்தியாசமான ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையில போய் இது மாதிரி மரத்தோட வேர் உள்ள போயிருச்சு அப்படின்னா மரம் பட்டு போடுறோன்னு அந்த வேரும் பட்டு போகாது. அந்த ஊழி பாறை மேலே ஊழி ஊழி போகும். அதனால நான் என்ன பண்ணுவோம், அது கொஞ்ச காலம் கழிச்சு பாறை ஈக்கியாவே மாறிடும். ஈக்கியா மாறிச்சுன்னா அம்புக்கு தேவையான அளவுக்கு அதை வெட்டி வெட்டி வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட அதை அம்பா மாத்திக்குவோம். அதுக்கு பேர் கல்லூலி வேர். அந்த வேற பனை ஈக்கி மாதிரி மாத்திக்குவோம்னு சொன்ன உடனே திரும்ப வாரிக்கை அர்த்த சந்தேகத்துக்கு, சரி பனை ஈக்கி மாதிரி மாறிடுச்சுன்னா அது இரும்பு மாதிரி தானே இருக்கும், அப்ப நார்மலா எப்பவும் போல பயன்படுத்துற அம்பு மாதிரி தானே இருக்கும், நீங்க இது எப்படி சுருள் அம்புன்னு சொல்லுவீங்கன்னு கேட்கும் போதே இந்த கல்லூலி வேரோட சிறப்பு என்னன்னா, கொஞ்சோண்டு ஈரம் பட்டாலும் சுருண்டும், சுருள் சுருளா மாறிடும். ஒரு மனுஷன் மேல அது அம்பு விடும் போதே லேசா ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சுனாலே அந்த அம்பு உடனே சுருண்டுரும். இப்ப சுண்டா உள்ள போயிட்டு இருந்த அம்பு அப்படி உள்ள போய் சுருண்ட ஆரம்பிச்சு அப்படியே சுருள ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை அம்பை எடுக்கும்னு நினைக்கும் போதுதான் ரத்தமும் சதை உள்ள இருந்து பிச்சுக்கிட்டு வரும். பார்க்கறது குச்சி மாதிரி இருக்கு அந்த அம்பு, உள்ள போய் ரத்தத்தை சதையை பிச்சு இருந்துச்சுன்னா அங்கேயே மனசு செத்து போயிடுவான். இப்படிதான் நாங்க சாவு பறவையை கொள்றோம். சாவு பறவை நாங்க மேல அம்பு விட்டோம்னா அது குச்சி நினைச்சிட்டு அதோட இறகு போகாம எடுக்க ஆரம்பிக்கும். எடுக்கும் போதே ரத்தமும் சதையை வெளியே பிச்சுக்கிட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு ரொம்ப மிரட்சியா இருக்கும். அடே அப்பா, இதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அது மட்டும் இல்ல, இதுல ஒரே நேரத்துல 6 அம்புகளை இந்த விரல் இழுக்கும். ஏன்னா நீங்க பயன்படுத்துற அம்போட கனம் இருக்குல்ல, அது நம்ம பாசையில வெயிட்டு, அதை விட இது 6ல 3 பங்கு தான் இது இருக்கும். அதான் சொல்ல போனா நீங்க ஒரு 6 அம்பை பயன்படுத்துறீங்க அப்படின்னா, தனித்தனியா பயன்படுத்துறீங்கன்னா இதுல ஒரு அம்பு நீங்க பயன்படுத்துற ஒரு அம்பு கணத்துக்கும் எங்களோட 6 அம்பு கணத்துக்கும் சமம் அப்படிம்பாரு. ஒரே நேரத்துல 6 அம்புகளை இதுல 4ல இழுத்து பயன்படுத்த முடியும், நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு சரி நாளைக்கு நாங்க பரம்பு நாட்டு கூட போர்ல இணைஞ்சிக்கிறோம், போருக்கு நாங்களும் உங்களுக்கு உதவி பண்றோம், நீங்க யானைப்படையை மட்டும் உள்ள இறக்காம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது போக சுருளி அம்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர பொறுப்பு எங்களுக்கு, நாளைக்கு காலையிலக்குள்ளேயே நாங்க சுருளி அம்புகள் நிறைய எடுத்துட்டு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நீங்க போகலாம் பாரு. இவங்க 2 பேரும் நன்றி சொல்லிட்டு பாரிக்கிட்டையும் முருகன் ஆசாக்கிட்டையும் விஷயத்த சொல்லுவாங்க. முருகன் ஆசான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தண்ணி இல்லை அப்படிங்கும் போது அவருக்கு அதிர்ச்சி ஆகும், மத்த எல்லாத்துக்கும் அவர் ஏத்துக்குவாரு. நடுப்பகலுக்கு மேல தண்ணி இல்லாம போச்சுன்னா நம்ம மக்கள் அங்க நிக்க முடியாது. ஏன்னா போர்க்களத்துல கொண்டு போய் தண்ணி கொடுத்துட்டு இருக்க முடியாது, தண்ணிக்காக அலையவும் முடியாது. அதாவது அந்த நம்ம காட்டுல இருந்தா ஒரு கொடி இருக்கு, அந்த கொடி உரவத்தி கொடின்னு சொல்லலாம், அதை எடுத்துட்டு போய் தண்ணி குடிக்கலாம். அந்த கொடி காட்டுல மட்டும்தான் இருக்கும், சமவெளியில அதை பயன்படுத்தவும் முடியாது. அதுக்கு ஒரே வழி நீர்வேலி படற்கொடி மட்டும்தான். அந்த நீர்வேலி படற்கொடியை வெட்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவாரு. இரவோட இரவா ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும் அந்த நீர்க்கோழி வேடிய எடுக்க போயிருவாங்க. நீர்வேலி படற்கொடி அது பேரு, அதை எடுக்க போவாங்க. பாரிக்கிட்ட அடுத்த விஷயம் சொல்லும் போது, எப்படியோ நமக்கு புதுசா ஒரு ஆயுதம் கிடைச்சிருக்கு, அந்த ஆயுதம் அந்த சுருள் வடிவ அம்பு, கல்லூலி அம்பு அப்படின்னு சொல்ல போற அம்பு, கல்லூலி அம்பு இது கிடைச்சிருக்கு. ஒரு முதல் சமதள போர்ல புதுசா ஆயுதம் கிடைச்சிருக்குங்கிறப்ப நமக்கு உற்சாகமான செய்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தயாராகுவாங்க. அதாவது இவங்க நள்ளிரவுக்கு மேலதான் திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நள்ளிரவு கடக்கிறதுக்கு முன்னாடியே கங்கவன் முழு திட்டத்தையும் தயார்படுத்திடுவான். தெளிவா சொல்றேன், அவனோட திட்டம் என்னன்னா 200 படை வீரர்கள் கொண்ட ஒரு அமைப்பை சேனைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தலைவன் சேனை முதலி. அதாவது 200 வீரர்கள் கொண்ட அமைப்பை சேனைன்னு சொல்லுவாங்க. அந்த சேனைக்கு தலைவன் சேனை முதலி. 12 சேனை முதலில் கொண்டவங்களை சேனை வரையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 சேனை வரைகளை வச்சிருக்கவங்கள ஒரு பெருங்கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருங்கூட்டத்துக்கு தலைவன் தான் தளபதி. அதாவது சேனை வரையர்களுக்கு தளபதி அந்த ஒரு கூட்டத்தோட தளபதி. ஓகேவா? அவங்ககிட்ட தான் ஆயுத வாரி
ஆயுதத்தை வாங்குற பொறுப்பு சேனை வீரர்கள்ட்ட இருக்கும். அதாவது தளபதிக்கு ஆயுதத்தை கொண்டு போய் ஒப்படைக்கிற பொறுப்புங்கிறது சேனை வீரர்கள் தான் இருக்கு. அந்த சேனை வீரர்கள் தான் ரொம்ப முக்கியம். இங்க மொத்தம் 5 தளபதிகள், 60 சேனை வீரர்கள், 720 சேனை முதலிகள். நீங்க நம்பர் தயார் பண்ணீங்க இப்ப, ஓகேவா? நம்பர் எத்தனை படையில இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கீங்க. 200 படை வீரர்கள் கொண்ட ஒரு அமைப்புங்கிறது சேனை. அந்த சேனைக்கு தலைவன் சேனை முதலி. அந்த சேனை முதலி 12 சேனை முதலிகள் இருந்தா சேனை வரையர்கள். அப்படி 12 சேனை வரையர்கள் வச்சிருக்கவங்க தளபதி. 5 தளபதிகளும் 60 சேனை வரையர்களும் 720 சேனை முதலிகளும் இங்க தயார் நிலை ஒரு பெரிய சங்கிலி மாதிரி இருந்தாங்க. மறுபக்கம் நள்ளிரவுக்கு மேலதான் பாரி திட்டத்தை போட்டுக்கிட்டே இருந்தான். நள்ளிரவு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு கருங்கவாள் எல்லாத்தையும் தயார்படுத்திட்டான். விடிய காலையில பொழுது விடிஞ்சிடுச்சு. இப்ப திசைவேலர் தன்னுடைய மாணவர்கள் உதவியாட அப்படியே பரணைக்கு ஏறுறாரு. அந்த பரண் மேல ஏறி சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரு. கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் பார்வைக்கு எத்தனை தூரம் வரைக்கும் மிகப்பெரிய கடல் அலை மாறி 3 வேந்தர்களோட படையும் அணிவகுத்து நின்றுச்சு. மூஞ்சல் கூடாரத்துக்குள்ள குலசேகர பாண்டியன் வரைபடங்களை வச்சு திட்டத்தை சொல்லிட்டு இருந்தாரு. அங்க முசுகுந்தருக்கு பதிலா புதிய அமைச்சரா, தலைமை அமைச்சரா ஆதிநந்தி அப்படிங்கிறவனும், வலது பக்கம் அந்துவன் அந்த படத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல முசுகுந்தர் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, அதுக்கு பதிலா புதுசா வந்திருக்கவன் தான் ஆதிநந்தி. அவன் தான் இப்ப தலைமை அமைச்சர். குலசேகர பாண்டியன் திட்டத்தை சொல்லிட்டு இருப்பாரு. எப்படின்னா, இங்க போர் தொடத்தை வரணும்னு நம்ம சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஓராண்டு காலம், இவ்வளவு பெரிய காலம் காத்திருந்தோம், திட்டமிட்டு இருந்தோம். 3 வேந்தர்களை சேர்த்ததும் இங்க பெருசு இல்ல. அதையும் தாண்டி மலையை விட்டு கீழே இறங்கி பாரி சண்டை போடவே முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த சண்டையை நம்ம போட வைக்க சூழ்நிலை உருவாக்கிட்டோம். அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அடுத்த திட்டத்தை சொல்லிட்டு இருந்தாரு. அத மேல இருந்து குளவன் திட்டு உச்சியில இருந்து பாரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட வலது பக்கம் திகுலி கிழவன், இடது பக்கம் காளம்மன் நின்றுட்டு அதை பாக்குறாங்க. அவங்களுக்கு எய்தாப்புல மிகப்பெரிய ஒரு வேந்தர் படை இருக்கு. அந்த வேந்தர் படை எல்லையில சின்ன சின்ன கூடாரங்கள் இருக்கு. அதாவது கடைசியில இங்க இருந்து பாக்குறப்போ மிக சின்ன சின்ன கூடாரங்கள் இருக்கு. அந்த கூடாரத்துக்குள்ளான எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கூடாரத்துல நீலன் இருப்பான். இப்ப அந்த நீலனை கூட்டிட்டு வர்றதுன்னு இவ்வளவு பெரிய போர் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. பாரி ரொம்ப ஆர்வமா நீலனை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு தெரியோட இருப்பான். நாகக்கரடு, அந்த குளவன் திட்டு, இந்த 2க்கு நடுவுல கூவல் குடி இருக்காங்கல்ல, இந்த கூவல் குடி ஓசை எடுக்கிறாங்கல்ல, அவங்கள நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய மலைகள்லயும் காடுகள்லயுமே அவ்வளவு பெரிய தூரமே அவங்களால சுலபமா குறிப்புகளை கொடுக்க முடியும். இப்ப ரொம்ப பக்கம் பக்கம் இருக்கு. அதாவது நாகக்கரடும் அந்த குளவன் திட்டும் ரொம்ப பக்கம் பக்கம். குளவன் திட்டுல இப்ப பாரி மேல ஏறி நிக்கிறான். நாகக்கரட்டுல இவங்க நின்றுகிட்டு 2க்கு நடுவுல நிறைய கூவல் குடியினர் வந்து நின்றுகிட்டு குறிப்பு கொடுக்கறதா இவங்களோட வேலை. அவங்களுக்கு இப்ப சுலபமான வேலை தான். கோபுர பரன் மேல ஏறின திசைவேலருக்கு நேரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சரியா நிழல் இப்ப பகலோட 5வது நாளையே தொடும். அவரு கைய உயர்த்துவாரு. அவரோட மாணவர்கள் போருக்கான ஓசைகளை, முரசொலிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இங்க போர் தொடங்கிருச்சு. தட்டியங்காட்டுல போர் தொடங்கிருச்சு. அந்த போரோட முழு பகுதியையும் நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். நாளைக்காட்சி போர்க்காட்சி, அந்த போர்க்காட்சி போரோட தன்மை எல்லாத்தையும் நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். நாளையில இருந்து முழுக்க முழுக்க இந்த வேள்பாரி கதையின் இறுதி கட்டம் தான். இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. கதையில ஸ்பீக்கர்ல சொல்ல முடியாதவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீதியே ஏதாவது கதையில குறைகள் இருந்தாலும், நான் சொல்றதுல குறைகள் இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கடைசி எபிசோட்லயாச்சும் திருத்திக்கிறேன். இன்னும் 10 எபிசோட என்னமோ அதிகபட்சம் இருக்கும். அதுக்குள்ளயாச்சும் திருத்திக்கிறேன். நிறைய குறைகளை சொல்லி முடிங்க. நான் வெயிட் பண்றேன்.